கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து பிரபஞ்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எதுவுமே சொல்லலை, யாருமே சொல்லலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் இருக்கிறான், ஒரு அதிபதி இருக்கிறான், ஒரு ஆளும் தன்மை உடையவன் இருக்கிறான். அந்த ஆளுகைக்குள்ளே தான் அநேகர் சிக்கிக்கொண்டு அந்த அந்த பிரபஞ்சத்தை விட்டு, அந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரத்தை விட்டு, அதிகாரியை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கிறான். எல்லாத்துக்கும் அதிபதி இருக்கிறான், ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒரு அதிபதி மகா பயங்கரமான ஆள். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்குள்ளே பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மனக்கண்ணை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு மனக்கண் ஒன்று இருக்கணும். இந்த மனக்கண் தான் பார்வையை, இந்த உலக பார்வை அல்ல, தேவனோடு இருக்கிற பார்வை, தேவ ராஜ்யத்திற்குரிய பார்வை, ரகசியங்களை பார்க்கக்கூடிய பார்வை. அதான் அந்த அந்த பார்வையை இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் குருடாயிட்டான்னா அவனால் சரியான பாதையில் போக முடியாது. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த குருடர்களாக இருந்துதான் வழி தெரியாமல் தவறான போய் விக்கிரக ஆராதனைகள், புறஜாதி மார்க்கத்தில் நடந்து விக்கிரக ஆராதனைக்குள் போய் தடுமாறி தவித்து எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினால இப்போ இந்த கர்த்தருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை, கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க பார்க்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? வாழ்க்கையில் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? கண் திறக்கப்பட்ட போதுதான். ஆனால் பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ணை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. குருடாக்கப்பட்ட நிலைமையில எப்படி ஒரு மனுஷன் பிசாசானவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனுஷனுடைய கண்ணை எப்படி குருடாக்குறான்னா, இங்கே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்ணை குருடாக்கினபடினால் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். போகும் இடம், ஒவ்வொரு மனிதனுக்கும் போகிற ஒரு இடம் இருக்குதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு காலம்தான் ஓடினாலும் நாம் முடியும் போது ஒரு இடத்துக்கு போகணும். அது போக விடாதபடிக்கு தடுத்தது இந்த பிரபஞ்சத்தின் தேவன். எப்படி தடுக்கிறான் அப்படின்னா, தன் சகோதரனை பகை என்கிற ஒன்றை உள்ளே கொண்டு வருகிறான். பகை, பாவம், இவைகளை உள்ளே கொண்டு வந்து தேவனை பார்க்க வேண்டிய கண்களை குருடாக்கி போகும் இடம் இன்னதென்று அறியாதபடிக்கு அதை மாற்றி விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் சகோதரோட அன்பாக இருக்கிறீங்களா, பகையாக இருக்கீங்களா? சகோதரர்கள் சொத்துக்காக பகையா, கொடுக்கல் வாங்கல பகையா? பகையில் இருக்காதீங்க. பகையில் இருந்தால் அந்த பிரபஞ்சத்தின் தேவன் உங்களை ஆளுகிறான்னு அர்த்தம். நீ யாருடைய ஆளுகையில் இருக்கணும் என்பதை முடிவு பண்ணுங்க. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல கால வேளைக்காய் நன்றி. ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை, பிரபஞ்சத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறதே உம்முடைய வார்த்தை. ஆண்டவரே, பிரபஞ்சத்தின் தேவன் மனதை குருடாக்கினான். அந்த குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.